என்ன வேணும் சொல்லு. ஆமாக்கா, ஆமாடி, நீ சொல்ற கரெக்ட் தான். சரி, ஓகே, நீ போ. நான் எல்லாமே மாட்டி வச்சுட்டு உன்னை அப்புறமா அண்ணன் சொல்லுறது உனக்கு பாயிண்டாக தான் இருக்குது. ஓகே, அப்போ பண்ண வேண்டியதா. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி பண்ண வேண்டாம். ஜாக்லின், நம்மளோட கடைக்கு இந்த டேபிளும் அதுக்கப்புறம் இந்த சேருக்கும் கலப்பெட்டிக்கும் வேற கலர் கொடுக்கலடி. கலர் கொடுக்காம ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இல்லைன்னா கஸ்டமர் வர மாட்டாங்க. அதுக்கு தாண்டி. ஆமாண்டி, நீ சொல்கிற கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகேடி, அப்போ பண்ணிடுவோம். சரி, ஓகேடி, அப்போ நான் போய் பிங்கியை கூட்டிகிட்டு வரேன். பிங்கி, இந்த கலப்பெட்டிக்கும் அதுக்கப்புறம் இந்த சேருக்கும் அதுக்கப்புறம் இந்த டேபிளுக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணணும்டி. பார்க்கவே நல்லா இல்லை. அதுக்கு நீனும் வந்து நான் கூட ஹெல்ப் சரியாடி. அப்போ தாண்டி வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். உனக்கு இல்லைன்னா ஹெல்ப்பா பே பண்ணுறேன். ஓகேவா? வா வா, டக்குன்னு பே போயிடலாம். இதுதாண்டி இப்போ பாருங்கடி, எல்லாம் அசிங்கமாக இருக்குது. இதுதானே இந்த டேபிளுக்கு இந்த கலப்பெட்டிக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். கலப்பெட்டி என்னடி கலரு? வெயிட் தாண்டி, வெயிட்டே கொடுத்துருவோம். ஏற்கனவே விலையே தாண்டி இருக்குது. ஓகே, பரவாயில்ல, விடுடி, வெயிட்டே கொடுக்கட்டும். கொஞ்சம் இது கலப்பெட்டி அப்படியே மஞ்சள் ஆயிடுவாரு சொன்னாரு. அதுக்கு மேலே இந்த சீட்டை போட்டுருவோம், டான்ஸ் சீட். ஓகேயா? அப்போ பார்க்க நல்லா இருக்கும். இது ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் மஞ்சள் ஆயிரும். அது ஆகக்கூடாது தான் நான் மேலே இந்த சீட் போடுறேன். சிரோக்கு ஒன்று இஷ்டம், நாங்கள் போட்டு விட்டோம். ஓகேடி, சூப்பராக பண்ணியிருக்கேன். சூப்பராக நாங்கள் பண்ணிடுவோம். இரு, நான் போய் இப்போ எல்லாமே பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இதை பாரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சாட்டை, அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்கோளம். இப்போ இதெல்லாம் அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். இதை கட் பண்ணி அப்படியே ஒட்ட தான் வேண்டும். ஃபர்ஸ்ட் இதோட சைஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைஸ் எடுத்துக்கணும். இதோட சைஸ் மட்டும் இல்லாமல் பண்ண முடியாது. மெயினாக கம்மு தேவை. கம் இல்லைன்னா ஒட்டவே முடியாது. ஓகே, இந்த கம்மில் ஒரு கன்று எடுத்துப்போ. ஓகே, ஒன்று எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதோட அளவு பார்த்துக்கணும் ஜாக்லின். ஓகே பிங்கி. ஜாக்லின், நீ என்ன வேணா பண்ண வேண்டாம் பண்ணு. ஏன்னா இந்த பாக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு நீ கண்டிப்பாக அளவு எடுத்தே ஆகணும். அப்போ பாரு. ஓகே பிங்கி, நீ சொன்ன மாதிரி பண்ண. ஜாக்லின், பார்த்து பாரு, நல்லா பாரு. இப்போ பாரு, இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கணும். இது எல்லாம் சைஸ் வரைக்கும் போகிறா அப்படி பாரு. ஓகே, இங்கே வரைக்கும் போகிற கரெக்டாக அட்டாச் ஆயிடுச்சா? இப்போ இதை நீ வந்து அப்படியே கட் பண்ண வேண்டியதா. நீ லைட்டாக ஒரு கட் மட்டும் பண்ணால் போட. மீது எல்லாமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி போகிறது தான். இரு, நீ அப்படியே இப்படி கட் பண்ண வேண்டியது. அளவு எடுத்துட்டா எதுவும் பண்ண இல்லை. இப்படி அளவு எடுத்துட்டா அப்போ நீ அப்படியே கட் பண்ண வேண்டியதா. இப்போ அப்படியே நீ இப்படி கட் பண்ணி மீதி அதுக்கு மேலே அப்படியே ஒட்ட வேண்டியதாண்டி. இல்லை இதுதான் ஜாக்லின். ஜாக்லின், இதை நீ நல்லா பாட்டுன்னு இருந்தால் நீ எங்களை கூப்பிடவே வேண்டாம். நீனே தனியாக பண்ணிக்கலாம். ஓகே பிங்கி, நீ சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்புறம் மேலே அப்படியே இப்படி போட்டு பண்ண வேண்டியதான். மேலே இப்படி சுற்றி போட்டுட்டு பண்ணுவீங்களா? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ இது எதுவும் இல்லை, வெறும் கம் போட்டு தாண்டி பிளேஸ் பண்ணணும். இரு, கம்மு டக்குன்னு இப்பயே பிளேஸ் பண்ணிடுறேன். நான் மாதிரி கம்மு இட்டுக்கிறதுனால தான் வேலையை டக்குன்னு முடியுது. இங்கே இருந்து அந்த எண்டு வரைக்கும் நீ ஃபுல்லாக கம்மு போட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும். அதுக்கப்புறம் நீ ஒன்று பக்கம் ஒன்று இருக்குல்ல, அடைச்சிட்டு அப்படியே நீ ஒட்டிக்கணும்டி. அப்படி தாண்டி அது போட்டக்கப்புறம் முடிஞ்சிச்சு பாரு. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்படியே வைப்போம். ஆனால் இப்படியே வைக்க வேணாம். அதுக்கப்புறம் இது திருப்பி வைப்போம். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அப்படி இருக்கட்டும். இப்போ பார்க்க எப்படி இருக்குன்னு நல்லா எடுக்கிறா. அதே மாதிரி இப்போ பண்ண வேண்டிய தாண்டி. ஓகே, இப்போ இதில் இருக்கிற பொருளை எடுத்து டக்குன்னு மேலே வைக்க வேண்டியதான். டக்குன்னு மேலே ஒட்ட வச்சுட்டேன்னா நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த கார் இருக்குல்ல, எங்கே இந்த கார்? இங்கே தானே எடுக்கிறேன். இந்த இடத்து இங்கே வச்சுட்டு இந்த கார் எடுத்து பழைய மாதிரி இங்கே வச்சிருவோம். ஓகே, அடுத்து இந்த சேர் டேபிள் தானே, இது நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாரு, இந்த சேர் டேபிளுக்கு இவ்வளோ நேரம் இந்த சேரு, அதுக்கப்புறம் என்ன இந்த டேபிளா, இந்த சோஃபா. இந்த சோஃபா. ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டா. வெளியவே அங்கே கொடுத்துட்டாங்களே இந்த மாதிரி. டிசைன் கூட போட்டுக்கிறாங்க சைடில். ஓகே, இது என்ன உள்ளே தானே பண்ணணும். இப்போ பாரு, ஒரே ஒரு செகண்ட்லேயே பண்ணி முடிக்கிறேன். என்ன ஒரு செகண்ட்லாம் சொல்கிறேன். இல்லை ஈஸிடி, அவள் பண்ணி முடிப்பா. பாரு எல்லாம் சூப்பராக பண்ணிட்டேன். இது போய் இவ்வளோ பண்ணுறீங்களே. இதோ இப்போ பாரு, எல்லாம் சீக்கிரமாக பண்ணிட்டேன்.